ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது மிக மிக முக்கியமான அற்புதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய அந்த தலைவிதியை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தை மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. தை மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பொன்னான சிறப்புகளை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு தை மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ண போகிறேன். தை மாதத்துடைய பிறப்புடைய சிறப்பை முதல்ல தெரிஞ்சு பலன் பெறுங்க. தை மாதம் என்பது சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். இதனை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். காரணம், மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் என்று சொல்லப்படுது. ஜோதிடத்தை பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. அதில் ஒன்று சூரியன் பகுதி, இன்னொன்று சந்திர பகுதி. ஆக்சுவலி மகரத்திலிருந்து கடகம் வர சந்திரனுக்குரிய பகுதிக்குள் வரும். அவைகளில் சந்திரத்துக்குரியனையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்திலிருந்து சூரியன் பகுதி துவங்கும். அதனால் இந்த மாதம் சூரிய பகுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலிமையடையும். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குது. இந்த காலத்தை 2 அயனமாக பிரிக்கப்படும். தாட்சாயணம் தெற்கு, உத்தராயணம் வடக்கு. இதனால் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையதாக மாறுது. உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். ஆக்சுவலி உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதுக்கு காரணம் ஏன் இப்படி இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். எனவே உத்திராடாதி ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் தான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் இந்த மாதம் சூழ்ந்திருக்கும். மலையாளத்தில் சேர நாட்டில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைக்கப்படும். ஆனால் விளக்கேற்றி ஜோதி என்று காண்பிப்பது ஒரு அடையாளமே. ஆனால் இயற்கையாக இருப்பதை அறிவிப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படுது. அதே போல மகர மாதத்திற்குள் உத்தராயண புண்ணிய காலம் துவங்கக்கூடிய முதல் நாள் தான் தைப்பொங்கலாக சொல்லப்படுது. சூரியனுக்கும் இயக்கம் உண்டு. இது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். ஆன்மீகத்தில் சிவனுக்கு இணையாக சூரியனை மட்டும் ஒப்பிடப்படும். சிவன் தனக்கு தானே கட்டுப்பாடுகள் வைத்து கொள்வார். அவருக்கு மேலே யாருமே கிடையாது. அதே போலதான் சூரியனையும் எதையும் சுற்ற மாட்டார். மற்ற கோள்கள் தான் சூரியனை சுற்றும். அதனால தான் சூரியன் சிவனுக்கு இணையாக சொல்லப்படுது. எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தையே தமிழர்களுடைய முதல் மாதமாக சங்க காலங்களில் இருந்திருக்கலாம் என்பது சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. அதே போல் சித்திரை பிறந்தால் வழிபிறக்கு போன்று ஏதாவது பழமொழி உண்டா? இல்லையே. ஆனால் தை பிறந்தால் வழிபிறக்கு என்பது பழமொழி. எல்லாமே தான் அந்த காலத்தில் தையில் துவங்கப்பட்டிருக்கு. தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலாம் என்பாங்க. தை மாதத்தில் திருமண நிச்சயம் செய்யலாம்பாங்க. வேளாண் துறையில் கூட தை தான் முதல் மாதம். நெல், சோளம் எல்லாமே மார்கழியில் அறுவடை முடிந்து தை முதல் நாளில் புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவது தை பொங்கலாக இருந்திருக்கு. பங்குனி மாதத்தில் ஆக்சுவலி எந்த அறுவடையும் செய்வதில்லை. மாற்று பயிர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம். ஆனால் மேக்சிமம் தையில் தான் எல்லா அறுவடைகளையும் முடிந்து அடுத்த காலத்தை தூங்குவதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதத்தில் தான் பல பரிகாரங்களும் செய்திருக்கிறாங்க. பல நல்ல திட்டங்கள் இந்த மாதத்தில் தான் துவங்கி இருக்கிறாங்க. நெற்களஞ்சியத்திலிருந்து பழைய நெல்களை கொடுத்து விட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெற்களை கொள்முதல் செய்து கொள்வது இந்த மாதத்தில் தான். நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானங்களை மக்களுக்கு தான தர்மம் செய்து விடுவதும் இந்த மாதத்தில் தான். தான தர்மங்கள் செய்வதற்கு ஆக்சுவலி உகந்தது தை மாதம் என்று சொல்லலாம். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழர்களுடைய புத்தாண்டு தை மாதத்தில் துவங்குதுன்னு சொன்னால் அதுவும் மிகையாகாத ஒரு உண்மை. அதே போல் தட்பவெப்ப நிலையில் பார்த்தாலும் தை மாதம் சிறந்த மாதம். குளிரும் இருக்கும், வெயிலும் இருக்கும். எதுவும் கடுமையாக இருக்காது. அதனால் வெகு சிறப்பானது இந்த மாதம் என்று சொல்லலாம்.
எனவே சூரியனுடைய உத்தராயண பயணம் துவங்கக்கூடிய இந்த முதல் நாள் தமிழருடைய திருநாளாக இருக்குது. இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறது, புதுமண புகுறது, புது வேலையில் செய்கிறது, புது நிறுவனம் தொடங்குறது போன்ற அத்தனையுமே துவங்கினால் அது வெற்றியானது பெறும். நீண்ட காலம் நிலைக்கவும் செய்யும். சூரியனை வணங்கக்கூடிய நாளாகவும் தைப்பொங்கல் விளங்குது. புது அரிசி, கைக்குத்தல் அரிசி கலந்து பானையில் வைத்து சூரியனுக்கு நிறைய வைத்து பொங்கல் பொங்குறது தான் இந்த பொங்கலுடைய சிறப்பு. தை மாதத்தில் சூரிய பொங்கல், அப்புறம் மறுநாள் மாட்டுப் பொங்கல், 3வது நாள் காணும் பொங்கல், இந்த மாதிரிலாம் இருக்குது. சித்திரையில் இது போன்று தமிழர்கள் சார்ந்த எந்த விழாவும் இல்லை, வள்ளுவனையும் கொண்டாடுவதில்லை. அதனால் தை ஒரு சிறந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலிமா தெரிய வருது. இப்பேற்பட்ட சிறந்த தை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிற தலையெழுத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு தையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோடு சந்திரன் சேர்ந்து நீச்ச பங்கம் அடைந்து மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. மேலும் குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. இந்த மாதிரியான கிரகங்கள் நிலைகளால் நீங்கள் நினைத்தது நிறைவேறுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு அத்தனையுமே தை மாதம் பூர்த்தியாகும். பொருளாதார நிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக உச்சம் பெறும். புனித பயணங்கள் நீங்கள் செல்வது அதிகரிக்கும். புனித பயணங்கள் நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து இது ரெண்டுமே உயரும். தன்னிச்சையாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றமானது காண்பீங்க. அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் போது செவ்வாயினால் நல்ல பலன்கள் தையில் உங்களுக்கு நடைபெறும். குறுக்கீடு சக்திகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறது உங்களால் முடியும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளாக அனுசரித்து செல்வது நல்லது. பலமுறை ஏற்பாடு செய்தும் முடிவடையாத சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சுமூகமாக முடியும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை கொண்டு வேறு ஒரு சொத்து வாங்கணும்னு முயற்சி ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து இணைவாங்க. அப்படி இணையும் போது அவங்களோடு நிறைய நீங்கள் கண்டு கொள்ளலாம். அதாவது நிறைய கண்டு கொள்ளலாம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பண்ணலாம். நீங்கள் ஆங்காரக வழிபாடு இந்த தைல செய்வது ரொம்ப அவசியம். அது தொழிலுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய புதனால் போட்டிகள் உங்களுக்கு எது வந்தாலும் ஈடுபடுங்க. வெற்றியானது தடையே இல்லாமல் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறையெல்லாம் அகலும். உடன் பிறப்புகளுடைய மன விழாக்கள் நீங்கள் முன்னின்று நடத்தினீங்கன்னா சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து முழுசாக மகிழ்ச்சியானது காண்பீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்கள் கைக்கு சேரும். சொந்தங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்கள் வளர்ச்சியானது இருக்கும். விருதுகளும் பாராட்டுகளும் ஈஸியாக உங்களுக்கு பெறுவீங்க. ஸோ யோகம் உண்டு என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி புதனால் வரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் குவிவீங்க. அதாவது புகழை நீங்கள் குவிச்சுக்குவீங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த டைம். தொழில் இதனால் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டறிந்து பாராட்டுவதோடு புதிய பொறுப்புகளை வழங்குவாங்க. அந்த பொறுப்புகளெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப விருச்சிக ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.